அட்டகாசமான காளான் கிரேவி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது சப்பாத்தி, ரொட்டி, நான், ஃபுல்கா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பாக்கெட் காளானை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். மசாலா அரைக்கிறது சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் கசகசா, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, 7-8 முந்திரி சேர்த்து 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி வதக்குனதுக்கப்புறம் எண்ணெயிலே 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. நல்ல கலர் கொடுக்கும். அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து மசாலாவே நல்லா வதக்கி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காளான் அதோட சேர்த்து தேவையான அளவுக்கு கல்லுப்பே சேர்த்து மசாலாவோட காளான் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் காளான். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஸ்டவ் சிம்ல வைங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே காளான் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படி இறக்குவோம். சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிரும். இது சப்பாத்தி, ரொட்டி, ஃபுல்கா, நான் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான இந்த காளான் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.